அங்க கட்டி ஷோரூம் கிட்ட வைக்கிறோம். அந்த கவர் எடுத்தது யாருன்னு கேக்குறேன். தெரியல, யாரும் போட சொன்னாங்க, அவ்வளவுதான். யார் போட சொன்னாங்கன்னு கேட்டேன். யார் சொன்னாங்க? இப்பதானே சொன்னாங்க. நீ சொன்னீங்க சார்? கவரை இத்தனால நாங்க இப்ப அந்த சைடு அந்த பாத்ரூம் அவ எடுக்கிறா, இல்ல நாங்க இந்த பாத்ரூம் எடுக்கிறோம்னா நாங்க தான் 2 பேர் கவர் எடுத்தோம். ஷோரூம் வாசல்ல வைப்போம். போட்ட கவர் யார் எடுத்ததுன்னு கேக்குறேன். போட்ட கவர் யார் எடுத்தாங்கன்னு தெரியல. நீங்க எடுத்தீங்களா? இன்னைக்கு லிவிங் ஹால்ல உட்காரும்போது இங்க டீலக்ஸ்ல உள்ள அந்த டஸ்ட்பின் கவர் யார் எடுத்தாங்கன்னு கேட்டு சொல்லுங்க. ஏன்னா இது என்னோட வேலை தானே. இப்ப கவர் எடுத்துட்டாங்கன்னா அட்லீஸ்ட் எனக்கு கூப்பிட்டாது சொல்லணும்ல. அவங்க எடுத்து வச்சிருக்காங்களா? எனக்கு தெரியல. இல்ல, அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. என்னோட வேலை என்னன்னா க்ளீன் பண்ணிட்டு டஸ்ட்பின் கவரை எடுத்துட்டு நான் ஒரு கவரை போட்டுட்டு டஸ்ட்பின் கவரை சுருட்டி இங்க கொண்டு வந்து வைப்பேன் இல்லையா? அதுதான் என்னோட வேலை. இப்போ அந்த கவர் இல்லன்னு ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. அப்ப அந்த கவரை எடுத்தது யாருன்னு கேக்குறேன். இப்ப எனக்கு தெரிஞ்சாதானே நான் போட முடியும். அந்த கவர் யார் எடுத்தாங்கன்னு தெரியல. இப்போ நான் கேக்குறேன். whenever லிவிங் ஹால்ல வரும்போது டீலக்ஸ் ரூம்ல உள்ள அந்த டஸ்ட்பின் கவரை யார் எடுத்தாங்கன்னு எனக்கு கேட்டு சொல்லுங்க. ஏன்னா அது என்னோட வேலை. நாங்க இத்தனை நாள் க்ளீன் பண்ணிட்டு நீங்க பாத்துக்கிட்டீங்கல்ல, டஸ்ட்பின் கவரை மாத்திட்டு நாங்க யூஸ் பண்ண டஸ்ட்பின் கவரை ரோல் பண்ணி ஷோரூம் வாசல்ல வைப்போம் இல்லையா? அப்ப எடுத்துட்டாங்கன்னா அட்லீஸ்ட் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட சொல்லணும்ல. அட்லீஸ்ட் அந்த டஸ்ட்பின்குள்ள அந்த டிஷ்யூ யூஸ் பண்றவங்க போடுறாங்கல்ல, அவங்களுக்காக தோணணும்ல கவர் இல்லாம போடுறோம். அட்லீஸ்ட் உங்களையோ இல்ல என்னைய கூப்பிட்டு சொல்லிருக்கலாம். அங்க அவ்வளவு கவர் கிடக்கு. அவ்வளவு டிஷ்யூ எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு புது கவர் போடவே இல்லை. நான் எடுக்கவே இல்ல, யாரோ வந்து எடுத்துட்டு அவங்க கவர் புது கவர் போடவே இல்லை. அதுதான் சொல்றேன். அது எனக்கு யாருன்னு கேட்டு சொல்லுங்க. அட்லீஸ்ட் டஸ்ட்பின் போடுறவங்க கவர் இல்லைன்னா அது கவர் இல்லன்னு தெரியுது தானே. அதையாவது கூப்பிட்டு சொல்லணும்ல தலைக்கிட்ட. சரி சரி. அவ்வளவு கவரையா போட்டு வைப்பாங்க. சரி புரியுது. அது பார்த்ததுனாலதான் அந்த விஷயத்தை கூட யாரும் யோசிக்க முடியல போல நினைக்கிறேன். அது பார்த்ததுனாலதான் தலைக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது. நான் டெய்லி எடுக்கிறேன். எப்படி யார் எடுத்திருப்பாங்க? அட்லீஸ்ட் எடுக்கிறவங்க சொல்லவாது வேணாமா? அட்லீஸ்ட் போடுறவங்க ஒரு கவர் இல்லையே டீமை கூப்பிட்டு சொல்லணுங்கிற அந்த ஒரு காமன் சென்ஸும் கிடையாது. இது besides the point. இல்ல கமர்தீன், அப்படி சொல்லல. இப்ப நீங்க போட்டீங்கன்னு கேட்டது எனக்கும் தெரியாது. டெய்லி நான் தான் வந்து இங்க எங்கேயும் மாத்தி டஸ்ட்பின் கவரை மாத்திட்டு இருக்கேன். இங்க எங்கேயும் இங்க கவரை நான் தான் எடுக்கணும்ல. அப்ப எடுத்தவங்க அட்லீஸ்ட் எடுத்திருக்காங்கன்னா என்கிட்ட சொன்னாது. என்னோட வேலை தான் அதை எடுத்தது. அப்ப எடுத்தவங்க ஏன் சொல்லலாங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது சரி ஓகே எடுத்திருக்காங்க, இன்னொருத்தவங்க அந்த டஸ்ட்பின்குள்ள போடும்போது கவர் இல்லாம இருக்குங்கிறது உங்க தலையவோ இல்ல அந்த டீமையோ கூப்பிட்டு இன்ஃபார்ம் அட்லீஸ்ட் தலையவாவது கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. ஏன்னா நீ இப்ப நான் வந்து இத்தனை நாள் கவர் இல்லாம பிரச்சனை. உள்ளே கவர் போட்டிருக்கமா, இங்கேயும் கவர். நான் டெய்லி குளிக்கும் போது வாஷ் பண்ணிட்டு கவர் போட்டுட்டு தான் வரேன். அப்ப இங்கேயும் கவர் போட்டு தான் இருக்கு. ஒருவேளை கவர் இல்லைன்னா டீமை கூப்பிட்டு சொல்லலாம், இல்ல தலையை கூப்பிட்டாது சொல்லலாம். இல்ல இங்க கவர் யாரு எடுத்ததுனே தெரியலன்னு சொல்றேன் நானு. அண்ணா இந்த கவர் நீங்க எடுத்தீங்களா? சத்தியமா அளவா கையில கேட்டேன். இல்ல தூங்கி வந்து பாத்ரூம் போவேன். ஒரு 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 எல்லார்கிட்டயும் கேக்குற மாதிரி தான் உங்ககிட்டயும் இல்ல கேட்டேன். உண்மையில நான் அந்த மைண்ட் அதை பார்க்கவே இல்லை. நான் இப்பதான் பாக்குறேன் நானு. அது டஸ்ட்பின் கவர் இல்லாமயே இருக்கு. அப்ப டஸ்ட்பின் கவர் எடுத்தது யாரு? ஒண்ணு வியானா எடுத்திருந்தா திருப்பி போட்டிருப்பாங்க, ஒண்ணு நான் எடுத்திருந்தேன்னா திருப்பி போட்டிருப்பேன். அப்ப டஸ்ட்பின் கவர் எங்களோட வித்தவுட் நாலேஜே இல்லாம டஸ்ட்பின் கவர் எடுத்தது யாரு? ஒண்ணு டஸ்ட்பின் கவர் இல்லாம அந்த இடத்துல டிஷ்யூ போடுறோம் தானே. ஒண்ணு உங்களை கூப்பிட்டு அது தலையா அட்ரஸ் பண்ணிருக்கலாம். அது எல்லாரும் மிக்ஸ் பண்ணி தான் பண்றாங்க. நீங்க லிவிங் ஹால் அட்ரஸ் பண்ணிடுங்க. ஐ மீன் அங்கதான் கேதரா இருக்க முடியும் பீப்பிள், இல்ல வேற எங்க வேணாலும். இன்னொருத்தவங்க டஸ்ட்பின் அதுக்குள்ள போடுறாங்க அப்படின்னா அதுல கவர் இல்லாம இருக்குதானே. ஒண்ணு அது தலையை உங்களை கூப்பிட்டு அட்ரஸ் பண்ணிருக்கலாம், இல்ல அதோட டீம் யார் அப்படின்னு எங்களை கூப்பிட்டு அட்ரஸ் பண்ணிருக்கலாம். சொல்றேன் நானு. இதெல்லாம் ஒரு பேசிக்கான விஷயம் தானே. ஒரு செகண்ட் நீங்க வாங்க. அந்த டஸ்ட்பின்ல இருந்து கவரை மாத்துனது பாருடா. கவர் எடுத்தது போய் சொல்ல போட சொல்லுங்க. வந்தேன் நேத்து கவரை மாத்துனது பாருடா. பாரு வந்தா கவரை சண்டை போட சொல்லுங்க. யாரும் பின் பாயிண்ட் பண்ண வேண்டாம். அந்த கவர் எடுத்தது அதுக்கப்புறம் ரிப்ளேஸ் பண்ணாம வச்சது பாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எடுத்தது நான் பார்த்தேன். அதுக்கு பாரு போய் பாரு வாங்கி ஜம்ப் பண்ணிக்கோ. அது
அதுவும் தரமா தானே தெரியும். தேவையில்லாம நீ எதுவும் மத்தவங்கள சொல்லணும். நான் வந்து அவர் வந்து இங்க கவர் மாத்தல அப்படின்னு சொன்னேன். இந்த கவர் இங்க இருக்குன்னு கேட்டப்ப நான் வந்து நார்மலா சொன்னேன், உள்ளே கவர் இல்ல அப்படின்னு சொன்னேன். எல்லாமே இங்க யாரும் வந்து யாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு இது பேசிதான் ஆகணும்னு சொல்லி எல்லாம் பேசவே இல்லை. பாரு, அந்த சூப்பர் டீலக்ஸ்ல அந்த கவர் பாத்ரூம்ல இருக்க கவர் நீங்க தான் எடுத்தியா? ஆமா, அது ரிப்ளேஸ் பண்ணுவோம்ல, அட்லீஸ்ட் அந்த பாத்ரூம் டீம் சொல்லணும்ல. டோன்ட் டூ தட். நீ நெக்ஸ்ட்னா என்கிட்ட சொல்லு. அது ஃபுல் ஆயிடுச்சுன்னா என்கிட்ட சொல்லு, நான் மாத்த சொல்றேன். ஏன்னா அது இல்லாமலே நிறைய டிஷ்யூஸ் உள்ள இருந்தது, அதனால தெரிஞ்சது. நான் போய் பேசிட்டேன், அவங்க எடுத்திருக்காங்க, பட் போட மறந்துட்டாங்க. நான் பேசுறேன் பாரு. நான் இன்னொன்னு கேக்குறேங்க. நீங்க எல்லாரும் லிவிங் ஹால்ல சொன்னோம்ல, லைக் எல்லா வேலையும் பார்வதி கமருதுன்னு பண்ணணும். நான் ஒரு கன்சர்ன்ல எல்லா வேலையும் அவங்க ரெண்டு பேரும் பண்ண முடியாது அப்படிங்கறனால நான் என்ன பண்ணேன், பாத்ரூம் ஏரியாவை நாங்களே பாத்துக்கிறோம், நீங்க ரெண்டு பேர் வர வேணாம், நிறைய வேலை இருக்கும், நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டோம். அப்ப அது கை வச்சிருக்காங்கன்னா அது டஸ்ட்பின் கவரை மாத்தணும்ல. இப்ப அதான் சொன்னேன், சாரி நான் மறந்துட்டேன் அது மாத்துறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? நான் ஒரு கன்சர்ன்ல சொன்னேன், நீங்க வீட்டுல எல்லா வேலையும் பாக்குறீங்க அப்படிதானே. நான் சொன்னேன் பாத்ரூம் ஏரியாவை நாங்களே பாத்துக்கிறோம், நீங்க டச் பண்ண வேணாம்னு சொல்லலாம். அப்ப அட்லீஸ்ட் மாத்துறாங்கன்னா சொல்லணும்ல. ஆமா, அது என்கிட்ட உங்ககிட்ட நெக்ஸ்ட் டைம் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க ஒரு 3 நாள்ல உங்க வேலையை கரெக்டா பார்த்து 4ஆவது நாள்ல மேல ஒரு கம்ப்ளைண்ட் வரும்போது அது நமக்கு உங்க பிரச்சனை. மேல கம்ப்ளைண்ட் இல்லையே, அது அவங்க பண்ண தப்பு தான். அப்படி இல்ல, இப்ப நான் போய் டிஷ்யூ யூஸ் பண்ண டிஷ்யூஸ் எல்லாம் நான் போய் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். அது நீங்க அந்த வேலையை ஒழுங்கா பார்க்கலன்னா எதுக்கு இந்த வேலையை கையில எடுக்குறீங்க? அட்வொகேட்டா உட்கார்ந்திருக்கா, போயிட்டு முடிச்சிட்டு வரட்டும். கூப்பிட்டு வச்சு அமுக்குறேன். நீ உன் கேஸ முடிச்சிட்டு வாடி, உன்னை வச்சுக்கிறேன் நானு. யாரு? இந்த இவ்வளவுதான். என்னையவா? ஆமா. ஓ, அந்த டஸ்ட்பின் கவரா? மாத்திட்டு முடிச்சிட்டு வா, வச்சுக்கிறேன் உன்னை. ஐயோ, மாத்துனேன். அந்த நல்ல விஷயம் யாரும் சொல்லல. மறுபடியும் கவர் போடல. நான் எதுக்கு அள்ளி போடணும்? எனக்கு எனக்கு அநியாயத்தை தட்டி கேட்கணும். அப்புறமா இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் தட்டி தட்டி கேட்பேன். கேக்குறீங்க. அதான் கேட்டேன் பாரு கிட்ட சொல்லு. நான் வந்து கேட்டேன், நீ கேஸ் முடிச்சிட்டு வாடி, உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு. ஏய், நான் செஞ்ச நல்லதை யாரும் பார்க்க மாட்டீங்களா? நான் இங்க பாரு, நீ வந்து நல்லதே செய்ய வேணாம். நல்லதே செய்ய வேணாம், நீ செஞ்சதே போதும். அதான் இத்தனைக்கு பாவம்னு நான் பார்த்து, சரி நீங்க ரெண்டு பேரும் பாத்ரூம் ஏரியாக்கு வராதீங்க, நாங்களே பாத்துக்கிறோம்னு ஒரு பாவத்துல சொன்னா அரைகுறையா வேலையை பார்த்துட்டு வந்திருக்கேன். என்ன